வணக்கம். வாங்கம்மா வணக்கம். வாங்க மந்திரியாரே. வணக்கம்மா. ரொம்ப வணக்கம். வணக்கம். சரி, அதெல்லாம் போகட்டும். சோமதன் குளத்தில் வந்த தோன்றிய எனது தாயே, ஓம குண்டத்தில் வந்த உத்தமி தாயே போற்றி. ஏமமும் சாமம் எல்லாம் எந்தெந்த வேலை தண்ணி எங்களை நேமமாய் வந்து காப்பேன் நிர்மலா கிருஷ்ணதேவா அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் நாம எல்லாம் சுதந்திர பறவை இல்லையா? ஆமாம்மா. இன்னைக்கு ராத்திரி கூத்து முடிச்சுட்டு நாளைக்கு சின்ன சேலம் பக்கம் போறோம். ஆமா. அங்க 2 ராத்திரி முடிச்சுட்டு தஞ்சாவூர் போறோம் சனிக்கிழமை. ஆமா. அதை முடிச்சுட்டா நாடகம் முடியுது இல்லையா? அப்படி இருக்க பர்ம சத்திரிய வைசிய சூஸ்திரால் என்று சொல்லும்படியான 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்கும்படியான இந்த லட்சுமி கடாட்சம் இருந்த சபைக்கு முன்பாக நான் தற்பார் வந்தேன். யாருடைய மகள்? என்னுடைய விளக்கம் தெரியுமா? அதாவதுப்பா, இந்த 17ஆம் நாள் யுத்தத்துல கர்ண மோட்சத்துல 3 வாதியாரு 3 விதமான பாட்டு எழுதினாங்க. கர்ணனுக்கும் பொன்னுருவிக்கு மட்டும். இப்ப பாடம் என்ன? இது சாலை முனுசாமி ஆசிரியர் எழுதினார். 17ஆம் நாள் யுத்தத்துல பொன்னுருவிக்கு திவ்ய பரிமள ஜெகன்மோகன ஒய்யாரி தேவி பொன்னுருவி வந்தன்னு ஒரு நாடக பேராசிரியர் உட்காந்துக்கிறாரு. அவர்ல மின்னாரத்துல வந்துட்டாரு. ஆமா ஆமா, அவர் அங்கேயும் 2 நாளா வந்துதான் இருந்தாரு. அவர் எழுதினாரா? கடலூர் பக்கம் தேவனாம்பட்டினம் பேராசிரியர் ராஜகோபால் ஆசிரியர் இந்த பொன்னுரிக்கு என்ன எழுதினார்? தேவனாம்பட்டினம் பேராசிரியர் ராஜகோபால் ஆசிரியர் போஜராஜன் எங்க அப்பாவுக்கு ஒரு பேர். போஜராஜன் அளித்த மாசில்லாத பிரகாசி. அந்த நெருப்புல மாசிப்படாத ரத்தினம் போல் உருவானாலா இந்த அம்மா. அதுக்காக அந்த மகான் அதை எழுதினாரு. செஞ்சு பக்கம் பகண்ட பரிமள பூசாலி பாஞ்சாலி அம்மனுக்கு தொண்டு செய்து வரும்படியான பூசாலி இந்த பொன்னுரிக்கு என்ன எழுதினார் தெரியுமா? எங்க அப்பா சுபாங்கமன் எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்க கதமாதன மலைக்கு சென்று கலைக்கோட்டு முனிவர்களை கொண்டு வந்து பொன்னாலே லிங்காதாரம் செய்து நற்காசங்களை மூட்டி பசுனுடைய நெய்ய விட்டு அருதாகிய தவம் செய்தாராம். அந்த பொண்ணெல்லாம் உருகினதை தவிர அத பெண்ணாக ஒரு குழந்தை வரவில்லை.
அதன் பிறகு தேவ உலகத்திலே ஆண்டு வரும்படியான தேவகோமான் பார்த்தார். பூலோகத்திலே ஒரு மன்னன் குழந்தை இல்லை என்பதற்காக பொன்னியாகம் செய்கிறார். அந்த யாகத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று வந்து அந்த விலை மதிப்பு இல்லாத அந்த அயல்ராணி என்று சொல்ல முடியாத இந்திராணி கழுத்திலே இருந்த சொர்ண மாலை எல்லாம் கழட்டி அந்த பொன்னியாகத்திலே விட அந்த பொன்னெல்லாம் உருகி அந்த நெருப்பிலே நான் பெண்ணாக பிறந்தபடியினால் எனக்கு பொன்னுருவி என்று பெயர் சொல்கிறார்கள். சொர்ணம்னு பேர் பவுனுக்கு. அதனால சொர்ணமாலை என்று எனக்கு ஒரு பேர். ஆமா, அந்த மகான் அதை எழுதினார். அப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பொண்ணா பிறந்தானே, நான் தற்சமயம் எப்படி இருக்கேன், என் சூழ்நிலை என்ன? ஏமா முகவாட்டமா இருக்கு? என்னமாச்சு தெரியுமா? என்னமா? தெய்வமே, சரியார தெய்வமே, பாவியாகிய நான் ஏனம்மா பெண்ணாக பிறந்தேன் அம்மா. நான் பெண்ணாக பிறந்த பாவி பிடி மண்ணாக பிறக்கப்படாதா? ஒரு மரஞ்செடி புல் பூண்டு தாவர வர்க்கங்களாக பிறந்திருந்தா இந்த பாவியாகி எனக்கு இப்பேற்பட்ட மனவேதனை நேராதடி அம்மா. அப்படி என்னவோ நான் பொண்ணா பிறந்து யாது சுகத்தை அடைந்தடி அம்மா. உனக்கு என்னம்மா அப்படி போற அம்மா? எந்த கூறையாதானை உங்களை என்ன வச்சு சொல்வேன் மார்காலா. சொன்னால் பொழுது போகும், பொழுது விடிய முடியுமா? ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றால் ஒரு கோடி பாவத்தை செய்தவள் தான் இந்த நரக சண்டால பூமியிலே ஒரு பெண்ணாக பிறப்பால் என்ற சாஸ்திரம். அப்படி ஒரு கோடி பாவம் செய்து நம் பொண்ணா பிறந்தனம்மா. ஏமா என்னமாச்சு? 2 கோடி பாவத்தை செய்தவங்க தான் என்ன மாதிரி புருஷன் இல்லாத தனிமரமாக தவித்து வாழ்வாள் என்ற சாஸ்திரமடி அம்மா. செத்துட்டாரு என்னமோ. 3 கோடி பாவத்தை செய்தவள் தான் வயதுக்கு வராத மோடி என்று பெயர் எடுப்பார்கள் அடி அம்மா. 4 கோடி பாவத்தை செய்தவர்கள் தான் பிள்ளை இல்லாத மலடி என்று பெயர் எடுப்பார்கள். அப்படி நான் எத்தனை கோடி பாவம் செய்து இந்த பூமியில பொண்ணா பிறந்தம்மா. என்னதாமா அப்படி கஷ்டம்? அந்த பாவி செய்த கற்பவரி மானம் வாழலானே. பிறந்த அனைத்து பெண்களும் நல்ல விதமான ஆடவர்களை மணந்து மெத்தை மீதும் மேடை மீதும் மாடி மீதும் உல்லாச பறவை போல் இருந்து சந்ததிகளை எடுத்து சௌகரியமாக அல்லவா வாழ்ந்து வருகிறார்கள். அந்த அயனாகிய பெருமன் என் தலையிலே எப்படி எழுதவில்லை அடி அம்மா. என்னாச்சு?
அப்படி நான் பருவ பெண்ணான உடனே எனக்கே தான் மகனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தாய் தந்தை சொல்ல, ஆனால் கேளுங்கள் அப்பா, நம்முடைய கலிங்க நாட்டிலே இச்சா ஜெயவரம் ஏற்படுத்துங்கள், 55 நாட்டுக்கு நிருபம் அனுப்புங்கள், அனைத்து நாட்டு யுவராஜாக்கள் வந்து ஜெயவரத்திலே அமர வேண்டும், என் கரத்திலே பூ மாலை எடுத்து ஜெயவர பந்தலை சுற்றி பார்த்து என் கண்ணு கேட்ட கணவன் மீது மாலை எறிந்து மன்னனாக அமைத்துக் கொள்கிறேன். அதை போலவே ஜெயவரை ஏற்பாடு செய்ய மாலை எடுத்து ஜெயவர பந்தலை சுத்தி பார்க்கும் நேரத்திலே அமர்ந்திருக்கும்படியான ராஜாக்களிலே ஒரு ஆண் மகன் கூட என் கண்ணுக்கு புலனாகவில்லை அம்மா. என்ன செய்வது? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் என்ன அவ வாழ்க்கையை அழிஞ்ச மாதிரிதானே. என்ன செய்வது என்று மாலை எடுத்து மனத்தழக்கத்துடனே விடுதிக்கு திரும்பும் நேரத்திலே ஏராளமான ரதங்கள் எல்லாம் வரிசையாக நின்று கொண்டிருக்க ரதத்தின் மீது கோடி கோடி சூரிய பிரகாசம் போல் அழகான ஒரு ஆண்மகனை அப்படி ஆண்மகனை கண்டு இவர்தான் நமக்கேற்ற மன்னவர் என்று அவர் கழுத்திலே நான் மாலை அணிந்த போது 886 வயது படைத்த பாட்டனாகிய விட்மாச்சாரி அம்மா என் மூத்த பேரம்மா கர்ணன் என்று சொல்ல துரியோதனாதிகள் எல்லாம் எங்களுக்கு அண்ணன் என்று சொல்ல இல்லையா அஸ்தாபுரம் என்னை அழைத்து சென்று 1000 பிராமணாக்கள் என் திருமணத்திலே வேதம் ஓத அப்பேற்பட்ட வயது முதிர்ந்து இருந்த விட்மாச்சாரியார் எனக்கு தாலி எடுத்து கொடுத்து அந்த கர்ணாபிஷேகருக்கும் எனக்கும் அல்லவா திருமணம் கட்டியாச்சு. அப்புறம் என்னை மாலையும் அது அந்தபுரத்திலே குடிநீர் குளம் இருக்கிறது, ஜலம் கொண்டு வா என்று சொல்ல நான் தடாக கடை சென்று ஜலம் திரட்டிய போது அங்கிருந்த பெண்கள் எல்லாம் நீ யாருடைய அம்மா பெண் என்று கேட்க இன்னாருடைய மகள் இன்னாருக்கு மனைவி என்று சொன்ன உடனே அடிய பாவி பெத்த பொண்ணு உன் கழுத்துல தாலி கட்டினான் அவன் யார் தெரியுமா? அவன் ஜாதி கட்டவன் அடி, இழுகுலத்தான் அடி, தேர்ப்பாகன் அடி, ராதையனுடைய பிள்ளை அடி, சூத பொங்கவன் அடி, நாடு நகர் இல்லாதவன் அடி, பெட்டியிலே பிறந்தவன் என்று உலகமெல்லாம் சொல்லும். நீ சத்திரியர்கள் ஜலம் திரட்டும் தடாகத்திலே திரட்டி விட்டாயே, அப்படி என்று அவதூறாக அங்கிருந்த பெண்கள் எல்லாம் என்னை நிந்திக்க சத்திரியனுக்கு மகளாக பிறந்து ஒரு ஜாதி கட்டவனோடு வாழ்வதா என்று தடாக கரையிலே குடத்தை போட்டுவிட்டு தாய் வீடு செல்லலாம் என்று நான் போகும்போது அந்த பாவியாகிய சண்டாளனாகிய கர்ணன் என்னை வழிமறித்து நீ சொல்வது அனைத்தும் உண்மைதானடி பொன்னுருவி, என்னை பெற்றவள் யார் என்று எனக்கு தெரியாதடி அம்மா, என்னை பெற்றவளும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணாதானே இருக்க வேண்டும். அந்த பாவி என்னை கண்ணீருக்கு பயந்து தண்ணீரிலே மிதக்க விட்டாலடி அம்மா. ஆனால் மண் வீடாக இருந்ததெல்லாம் மாளிகை ஆனதை போலவும் கூரை வீடாக இருந்ததெல்லாம் கோபுரம் ஆனதை போலவும் தாயால் சுகம் இல்லாத நான் தாரத்தாலே ஆகிலும் சுகமாக இருக்கலாம் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டு அம்மா என்னை விட்டு போகாதே. சண்டாளா, என் வாழ்காலத்தை விண்டாகமாக்கி விட்டாய், என் மனக்கோலத்தை பிணக்கோலமாக்கி விட்டாய், என்னை வாதாவத்தி என்று பெயரெடுக்கும்படியாக வைத்து விட்டாய். சண்டாளா, என் முகத்திலே விழிக்காதே, நீ எனக்கு புருஷன் அல்ல, நான் உனக்கு மனைவி அல்ல. 10 பேரைய பச்சை பந்தலிலே கொட்டு மூலத்தோடு கிழக்கு முகமாக அமர்த்தி அம்மியை மிதிக்க செய்து ஓமகுண்டத்தின் முன்பாக என் கழுத்துல கட்டிய தாலி, இந்த நூல் தான் உனக்கும் எனக்கும் தொடர்பு. என் உயிர் உள்ள வரைக்கும் உனக்கு எனக்கும் உடல் துறப்பு கிடையாது. உன்னோடு நான் வாழ போறது கிடையாது. ஆம்பளைங்க 1000 இடம் போகலாம், அரண்மனை வரலாம், ஆனா பொம்பளைங்களுக்கு மட்டும் ஆண்டவன் டெய்லி புடவை மாத்திர சக்தியை கொடுத்தான தவிர எந்த பொண்ணுகிட்டையும் புருஷனை மாத்திர சக்தியை கொடுக்கல. ஆம்பளைங்க எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் இந்த நீதி இல்லாத உலகம் ஒண்ணும் சொல்லாது, எவளையாவது கல்யாணம் செய்ய என்று சொன்ன உடனே ஆனால் கேளடி அம்மா பொன்னுருவி, ஆணும் ஒண்ணுதான் பெண்ணும் ஒண்ணுதான். நீ எப்பொழுது என்ன வேண்டாம் என்று வெறுத்து போகிறாயோ, இனிமேல் இந்த கர்ணன் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது, இது சத்தியம் என்று சொல்லி அந்த பாவியை விட்டு நான் வந்த நாளா என்னை விட்டு வந்த நாள் முதலா
தாய் வீட்டுக்கு போன போது என் தாய் தந்தை இருவர்களும் எக்குலத்தான் இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் கட்டின கணவனோடு வாழ வேண்டும் என்று என்னை விட்டு விரட்டினார்கள். பெத்தவங்க அதான் சொல்லுவாங்க. எங்கு செல்வது, யாரிடத்திலே அடைக்கலமாக இருப்பது? அதாவது ஒரு பொண்ணு தனியா இருக்கிறான்னா அவ நேர்மையா இருப்பா. ஆள் இல்லாத குடும்பம்னா அவங்க தலையில நிறைய அள்ளி வைக்க பாப்பாங்க. நாம அந்த பாவி கட்டின தாலி கழுத்துல இருக்கிறது. சாதி கட்ட காரணனுக்கும் மதியாகிய சந்திரகுலத்திலே பிறந்தவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்க தில்லியாகிய அஸ்தினாபுரம் சென்று பாத்தனாகி விஷ்மாச்சாரியை கண்டு கேட்ட போது, ஆனால் கேளும் அம்மா பொன்னுருவி, திருதராட்சிதனும் தேர்ப்பாகனும் ஜலக்கரடையாட சென்றது உண்மை, பெட்டி வந்தது உண்மை, அதிலே இந்த குழந்தை இருந்தது உண்மை, 8 மாத காலமாக திருதராட்சிதனுடைய ஆக்கினையிலே வளர்ந்தது உண்மை, கலப்புழுவை நீக்கிய கர்ணன் என்று பெயர் கொடுத்தது உண்மை. இப்பொழுது யாருக்கு பிறந்தவன் என்று தெரியாது, உடலெல்லாம் வெவ்வேறு, உயிரெல்லாம் ஒன்று. அதன் பிறகு கௌரவர்கள் 100 பேர் பிறந்தது உண்மை. அப்படி என்று சொல்ல ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவர்கள் வருவார்களா? எத்தனை சொன்னாலும் அழுதாலும் வருவாங்க. திரும்பி வந்துச்சு வரப்போறோம். முன்னில்ல செத்தவங்கன்னு சொல்லலாம், செத்தவன் விட்டா என்ன வரும்? இப்ப எங்க அம்மாவும் தான் போட்டா என்ன படிச்ச கம்பளைக்கு இதோ இப்ப சேட்டு செத்துட்டாரு, எவ்வளவு அழுதாலும் வரப்பாரா? என்ன பண்றது? இனிமேல் நான் சாதி கட்டவனுக்கு தான் பொண்டாட்டியே தவிர நான் சத்திரியனுக்கு பொண்டாட்டி இல்லை. ஆனா ஒல்லி அந்த ஆளை கல்யாணம் பண்ணி அவர் செத்ததாவன தாலி அர்த்ததாவன்னு நினைச்சு அறுப்பு கூலின்னு தராங்களே, அதே மாதிரி என் வயிற்றுக்கு வழி செய்யுங்க அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேட்ட போது எங்க கொழுந்தனார் பார்த்தாரு. 1 கோடி பெண்ணுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்க முடியும் மதனி, நீங்க அப்படி சொல்லாதீங்க, பெண்களுக்குரிய குணாக்குறிப்போடு நீங்கள் வாழ வேண்டும். அப்படி என்று தனிமையாக மாளிகை அமைத்து எங்க அத்தை காந்தாரி எனக்கு காவல் வைத்து எனக்கு பெண் தோழியாக வந்தாலே சுந்தரம் என் அருகாமையில இருக்க செய்தார். அந்த பாவியாகிய சாண்டாளன் பொன்னுருவி மசக்கை என்று சொல்ல முடியாத மந்திர கல்லை கொண்டு வந்து என்னை அறியாமலே நெத்தரையிலே என்னை சேர்ந்து அந்த பாவிக்கும் எனக்கும் விதியனால் அவதரித்த விஸ்வகேர் என்றல்லவா ஒரு ஆம்பளை முன்னாடிக்கு சண்டை ஆம்பளை புள்ள இருக்குதாம்மா. அதெல்லாம் தூக்கத்துல அடிச்சுட்டான். ஒருவேளை அப்படியா இருக்குமோ? அதான் சொல்லுது மசக்க கல்லுங்குது தெரியல, கல்ல போட்டு மயங்கி வச்சு எதை வேணாலும் பேசி இல்லம்மா அவனுக்கு சஞ்சலம். அவனுக்கு கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் வந்த பையன் அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். ஆமா, கல்யாணம் ஆன முதராத்திரிக்கு போய் சொல்லி கொடு. ஆமா, அவனே அவனால முடியாதான் எண்ணெய் இட்டுட்டு போறான் வாரத்துக்கு ஒரு நாள். அடிக்காத பொண்டாட்டி ஓடி போடுவான். கை புடிச்சா அடிக்கிறான். கொஞ்சம் அடிக்கலாமா நீ பேச? சரி, நான் பேசல மூடிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. ஆமா, விஸ்வகேத் என்று ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பார்த்தார்கள் பெரியவர்கள் எல்லாம். உலகத்துல சொல்லுவாங்க பிள்ளையை நச்சு தீர்த்தணும். என்ன பண்ணுவா? நாளைக்கு இல்ல நானும் ஒரு நேரம் புள்ள அப்புறம் பிள்ளைக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு எனக்கு ஆர்வம் சொன்னாங்க. அந்த பாவியாகிய சாண்டாளனோடு நான் ஒரு க்ஷணம் கூட வாழ போறது கிடையாது. தாய் தகப்பன் இல்லாத நான் ஒரு அனாதையாகிவிட்டேன். தாரத்தால் சுகம் இல்லாமல் என் பிள்ளையோடு என் காலம் போகட்டும். அந்த சண்டாளன் செத்தான்னு கேள்விப்பட்டா அவன் கட்டின தாலியை எங்கேயாவது ஒரு 6 குளத்துல அறுப்பேனே தவிர அவன் அருகாமையிலே இருந்து நான் செய்ய வேண்டிய மக்களிகளை செய்ய போறது கிடையாது. இந்த தாலியா இருக்கிற சமாச்சாரம் எல்லாருக்கும் ஆம்பளை மட்டும் தான் நினைக்காது. என்ன மாதிரி 110 பேர் எங்கேயாவது ஒரு 6 குளத்துல தான் இருக்க வேண்டிய தலையில எழுதி இருந்தா அதை போல 6 குளத்துல அறுப்பேனே தவிர அவன் அருகாமையிலே இருந்து அவன் செய்ய போறது கிடையாது. அப்படி என்று மகனாகி விஸ்வகேதை வைத்துக் கொண்டு இது நாள் வரைக்கும் தனிமரமாக வாழ்ந்து வருகிறேன். சரி, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பகை ஏற்பட்டு நேற்றோடு 16 நாள் யுத்தம் முடிந்தது. இன்னைக்கு நடக்கிறதோ 17 நாள் யுத்தம் என்று மூணாவது புடவை. இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு என்னன்னு தெரியல, சாப்பிட முடியல, ஒரு மாதிரியா இருக்குது உடம்பு, என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அதனால சோகத்துல இவன் மதம் கொண்டு அலையறான். தத்தத்தான தானானே தத்தத்தான தானானே தத்தத்தான தானானே தனதா தத்தத்தான தானானே தத்தத்தான தானானே தத்தத்தான தானானே எப்பா கழுவுதடா நாளே
வர உறவு எல்லா உறம்பரையும் வந்து அழுவாங்க. ஆமா. பணம் தூக்கிட்டு போகும்போது வீடு வர உறவு, வீதி வரை மனைவி, பொட்டாச்சி பிள்ளை வீந்து கும்பிடும் பாவாடையில. ஆமா. காடு வரை பிள்ளை, பெத்த புள்ள கொல்லி சட்டி தூக்கிட்டு வருவாங்க. ஆமா. கடைசியில வர்றது யாரு? நாம செய்யற பாவ புண்ணியம் தான் நம்ம கூட வர்றது. அப்பேற்பட்ட பொய்ந்ததாடா பொய் நாடு, நாம உழைப்பதெல்லாம் மீன்பாடு. ஆட்டம் பார்க்க வந்ததே போதும் வைங்க, இது உண்மைக்கான மனக்கூடு. இந்த உலகம் இது பொக்கை மகிழும் பரிமாறு. நமக்கு ஊர் ஊரா போகுதடா பகல்ராவு. ஒரு 5 நாள் கூத்து ஓட்டணும். இது போத்தையில வரும் சாவு, இனி திடமே ஒரு மனிதனுடைய புகழும் பெருமையும் 4 பேர் தோல் மேல போகல் தான் சொல்லுவாங்களாம். இப்ப சேட்டு செத்துட்டாரு இல்லையா? நான் வந்து இப்ப 3 ராத்திரி ஆனதுல எல்லாருமே சொன்னாங்க, நல்ல மனுஷன், வாரிடு நம்பரா இருந்தாரு, இப்படி 2 3 நாளைய காயலாவல இப்படி திடீர்னு செத்துட்டாரு அப்படின்றாங்க இல்லையா?